என்ன கிளம்புறியா? ம். ஏ பொண்டாட்டினா அவ்ளோ பயமா? சாச்சா, பின்ன என்ன, விடிஞ்சதும் போலாமே. நீ சொன்ன மாதிரியே இருந்துடலான்னு தோணுதுடா. என்னை விட்டு போகாத ப்ளீஸ். கவி, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவி. நாம சந்திச்சு ஒரு 2 மாசம் இருக்குமா? ம். இந்த 2 மாசமும் இதே பதில தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் சினிமாவுல சொல்ற மாதிரி மேலோட்டமான டயலாக் இல்ல. என் ஹார்ட்ல இருந்து வர்ற ஃபீல். ஹலோ, நான் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி. நைஸா வந்து பேசி மயக்கி என்னோட வீக்னஸ் பார்த்து மடக்கிட்டு லவர் மாதிரி பேசுற. ஆரம்பத்துல நீ இன்னொருத்தரோட மனைவின்னு ஒருத்தல் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நீ என் சொத்துங்கிற மாதிரி ஃபீல் வருது. என் புருஷன் கேட்டார்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னும் ஆகாது. ம்? உன்னை அவரு லவ் பண்ணவே இல்லைன்னு எனக்கு தெரியும். கவி, இப்படி நீ என் மேல கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? நான் ஏன் உங்க மேல கோபப்பட போறேன் கதிர்? நீங்க சொல்றது உண்மைதானே? ஜம்ஷெட்பூர்ல எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என் கூட நீ வருவியா? தெரியல. ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. அத நான் செஞ்சிடறேன். என்ன சொல்ற? உன் வீட்டுக்காரரை கொன்னுடுறேன்னு சொல்றேன். என்ன யோசிக்கிற? எப்படி கொல்லுவ? நான் எப்படியோ பிளான் பண்ணி கொள்றேன். யூ டோன்ட் வரி. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே அண்ணா. இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். உன் மேல அவர் அன்பே காமிக்கலனாலும் நீ அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு புரியுது கவி. ஐ எம் சாரி. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன? இந்த வீட்ல வேற வழியே இல்லாம ஒரு மிஷின் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? லவ் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த தாலியை நான் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப அதுவும் பவித்திரமா இல்ல. கவி, ப்ளீஸ் கவி, அழாத கவி, அழாத. ஏன் கவி பயப்படுற? இல்ல, அவர் பெட்ரூம்லயும் போன் இருக்கு, அதுவும் அடிக்கும். அப்ப டக்குன்னு எடு. இல்ல, எடுக்காது. இந்த நேரத்துல யார் போன் பண்றாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் எடுத்தா தெரிய போகுது. ஹலோ. ஐயா, நான் முனுசாமி பேசுறேன் ஐயா. என்ன முனுசாமி இந்த நேரத்துல? என்னாச்சு? உங்க வீட்டுக்காரர் லைன்ல இருக்காரு. செல்லுக்கு போன் பண்ண ஐயா, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. திருப்பதியில இருந்து 4 லோடு கம்பி வந்திருக்கு ஐயா. டிரைவர் இப்பயே இறக்கி வச்சுட்டு போறேங்கிறாரியா. அவரு டீசலுக்கு காசு வேணும்னு சொல்றாருயா. சரி, பண்ண சொல்லு. அதுக்கு என்ன? அது டீசலுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு சொல்றாங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி, அந்த பீரோவை திறந்து எல்லோ கலர் பையில 6,000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கேன். சரிங்க ஐயா. நம்ம சீதாராம் மேஸ்திரி கொடுக்க வேண்டிய பணம் தான், அதை கொடுத்துரு. சரிங்க ஐயா. சரி, வச்சிடறேன் ஐயா. ஓகே. அது எப்படி 7 தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் கலைஞ்சிருக்கும்? தெரியல.
பவர் இல்லாத டேப்லெட் போல இருக்கு. இப்பதான் எழுந்திருச்சிட்டாரா இல்ல முன்னாடியே எழுந்திருச்சு இங்க வந்து ஒட்டு கேட்டிருப்பாரா? நீ வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. எனக்கு பக்க பக்கன்னு இருக்கு. நீ முதல்ல கிளம்பு கிளம்பு. வரேன். சூர்யா, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வரேன். ஆமா, நீ சுத்தமா தூங்கவே இல்லையா? இல்ல, நீங்க போனதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் இந்த பக்கம் தான் படிச்சேன். சுடுதண்ணி போட்டு குளிச்சேன், சாமி கும்பிட்டேன். ஃப்ரிட்ஜில் பால் இருந்தது, காஃபி வச்சு ஃப்ளாஸ்க்ல ஊத்திக்கிட்டேன். அதுக்குள்ள பேப்பர் சத்தம் கேட்டது. கதவை திறந்தா ஏசி மாதிரி ஜில்லுன்னு இருந்தது, ஈரக்காத்து. எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்து செட்டில் ஆயிட்டேன். அடேங்கப்பா, கதை புத்தகம் கவிதைன்னு படிச்சு படிச்சு வாழ்க்கையே ஏட்டு சுரக்க மாதிரி அனுபவிக்கிற. ஏன் இப்படி சொல்றீங்க? ராத்திரி தூங்கலன்னா மறுநாள் பகல் நிம்மதியாவே இருக்காது, தெரியுமா உனக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் மனசு சந்தோஷமா இல்லனா எவ்வளவு நேரம் தூங்குனாலும் நிம்மதியா இருக்காது. அது உங்களுக்கு தெரியுமா? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. அதெல்லாம் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு 12:50க்கு புறப்பட்டு போனீங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரீங்க. என்ன பண்றது, எம்டி விடவே இல்லையே. உங்க கம்பெனி எம்டியா? ஆமா. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.